ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியும் ஒரு 10 நாள் 15 நாள் நெருக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் பேச முடியலன்றது ஒரு ரீசன் கூட இருக்கலாம். ப்ளஸ் வந்து ஏன் வீடியோ போடலன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. நான் ஊட்டி போனப்போ மட்டும் ஒரு ஹோட்டல் டூர் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து வீடியோ கன்டினியூஸாக போட முடியலை. ஸோ இப்படி ஏன் போட முடியலைன்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு குட் நியூஸாகவும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. ஆனால் என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதே. அப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஷாமுவே நான் எப்பயுமே இவ்வளோ ஒரு டேஸ் வந்து விட்டு பிரிஞ்சதில்லை. ஆனாலும் ஷாமு வந்து அவங்க அங்கே இருந்ததுனால நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி உட்காந்து ஷாமுவோட ஒரு வீடியோ போடுறது ஹாப்பி. அவன் ஹேர் ஸ்டைலை பாருங்கள். என்ன இது ஹேர் ஸ்டைல்? நீயா சீவனையா? ஷாம் குட்டி ஐயோ கீழே வந்துடாது. ஷாம் குட்டி கூட நானுமே வீடியோ போட்டு ஒரு 20 நாள் இருக்கும் கிட்டத்தட்ட. நான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஷாமை பார்த்த உடனே எனக்கு மாறி ஆயிடுச்சு. அப்பாடா பார்த்துட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சந்தோஷம்தான். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள், பெண்கள் உமன்ஸ் டே. இன்னைக்கு ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து உமன்ஸ் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைமும் நான் இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனாலும் இந்த உமன்ஸ் டேன்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஏன்னா எந்த இதுலையுமே ஒரு பொண்ணு வந்து ஒரு கணவன் இழந்திருந்தாலும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டெக்னிக்காக மூவ் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து இல்லைன்னா ஒரு குழந்தை போய் நம்மளாலே சில விஷயங்கள் தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தைய போய் எப்படி ஒருத்தவங்க போய் துன்புறுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து நான் கண்கூடவும் பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து நாங்களும் சில விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்குதான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை உமன்ஸ் டே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்த ஒரு உமன்ஸ் டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இனிமேல் யாருமே இதை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து யோசிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உலகம் வந்து மாறும்னு நினைக்கிறேன். இன்னும் உமன்ஸ் டேன்ற ஒரு வேர்டுக்கு இன்னைக்கு அது நடந்த விஷயத்துக்கும் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒன்று இந்த மாதிரி நடந்துருது. ஸோ வருஷத்துக்கு ஒன்று தான் வெளியில் வருதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்கள் வெளியிலே வர்றதில்ல. அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃப்டியாக நம்மளோட குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. ஸோ கண்ட நாய் எல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட வர்ற அளவுக்கு நீங்கள் யாரும் வச்சுக்காதீங்க. எப்பயுமே வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. சில விஷயங்கள் வந்து குழந்தைங்க ஓடுறாங்க விளாட்றாங்கன்னா ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த குழந்தைங்க வந்து நம்ம கூடயே வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். சில விஷயங்களை விட்டுட்டு போகிற சுச்சுவேஷனும் இருக்கும். விட்டுட்டு போனாலும் சேஃப்டியான ஒரு இடமா பாருங்கள். சேஃப்டி இல்லாட்டாலும் உங்களுக்கு தெரியும்ல, இவங்கக்கிட்ட விட்டுட்டு போனால் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சில பேர் இவங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஷாம் வந்து உதயம் உங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போகிறது வந்து சேஃப்டி. ஏன்னா நான் என்ன மாதிரி நான் நினச்சி என் பிள்ளையை கேர் பண்ணுறேனோ அதே கேரிங் தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பையனோட பையன்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக நம்ம யோசிக்கவும் தேவையில்ல. அது குழந்தை சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி உமன்ஸ் டே. இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஊட்டியிலேருந்தே வந்தோம். என்ன சில பேர் குட் நியூஸ்ன்னு பார்ப்பீங்க. ஸோ நிறைய வரும் இனிமேல் அப்டேட் கொடுக்குறப்ப நான் வந்து உங்களுக்கு நிறைய சுமதி, இந்த சுமதியோட வேறு சுமதியை பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்னால நான் இன்னமும் வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு வருஷம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து
நான் கொஞ்சம் பிஸியாகவே போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, ரன் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பிஸியானா நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஸியாக இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் இருக்கிறப்ப நமக்கு வந்து சில இது வந்து மைண்டில் இருக்காது. நம்ம வேலை ஓடிக்கிட்டே இருப்போன்ற மாதிரி இருக்கும்ல, ஓடுவோம், நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுவோன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் இப்போது. என்னால் எவ்வளோ முடியுமோ அது அவ்வளோ தூரம் ஓடலான்ற மாதிரி ஓடுற வரைக்கும் ஓடுவோம். ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு வருஷம் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களோட ஆசீர்வாதம் ப்ளஸ் எங்கள் உதயாவோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பயும் இருக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன், நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். நம்பிக்கையை மட்டும் என்றைக்கு நான் விட மாட்டேன்றது ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து அக்கா உங்களை பார்த்து நான் எவ்வளவோ நாள் வந்து மனசை தைரியப்படுத்திருக்கேன். இந்த விஷயத்த நீங்கள் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டே ஒருத்தி சொல்லுவாள், அது அவளே எவ்வளோ தூரம் இருக்கால்ல, பரவாயில்ல நம்ம இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எவ்வளோ நாளும் ஒரு பயப்படுற ஒரு விஷயத்துக்கு தனியாக இருந்து பயப்படுறப்ப கூட நான் உன்னை நினச்சிட்டு நான் அவளே இருக்கா, அவள் நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி நான் போனேன். அதை யோசிச்சுட்டு நம்மளால இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா. ஸோ எனக்கு மற்றவங்க நீங்கள் எங்கேயோ இருந்து எதையோ யோசிக்கிறீங்கன்றதை தவிர்த்து என் கூட இருக்க ஒரு பொண்ணேவும் அப்படி யோசிக்கிறான்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சில விஷயங்கள் பயப்படக்கூடிய விஷயங்கள் நான் பயப்பட தான் செய்வேன், அதை தாண்டி நான் ஓடுறேன். பெண்களுக்குன்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து என்ன மாதிரி தனியாக இருக்கவங்களுக்குன்னு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களை எப்பயுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை என்றைக்குமே வந்து ஃப்ரீயாக மட்டும் இருக்க வச்சிடாதீங்க. நான்லாம் ஒரு நாள் தனியாக இருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஷாம் இல்லாமல் நான் மட்டும் ஒரு நாள் இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். யாராவது மைண்டில் வந்து எதையாவது ஒரு ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன், எடிட்டிங்காக இருக்கட்டும், வாய்ஸ் நோட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லாட்டி இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன், இல்லையா சாமுக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிப்பேன். இதுவும் எதுவுமே இல்லையா வீடு இதுகளை சுத்தம் பண்ண, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப திங்க் பண்ணுறதுக்கு உதயா சைடு எனக்கு அவ்வளோவா போகாது. அதை மீறி என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் தனியாக இருக்க ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அழுவேன். ஸோ அது வந்து நான் அழுகிறது கூட நான் என் முன்னாடி நிற்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அழுதேன்னா என் கண்ணீரை யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். ப்ளஸ் இது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே ஆயிடுச்சு. அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கல, சந்தோஷப்படுறேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடந்ததை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் இந்த விஷயம் வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்களாம் தொட்டு 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 ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த உலகம் அந்தளவுக்கு மாறிடுச்சான்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் போக போக நம்ம உலகமே அழிஞ்சிருமோ, இல்லை நம்மளை இப்படியே அழிச்சு போட்டுட்டா கூட சந்தோஷம், அந்த அளவுக்கு தான் நான்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமா இருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஸோ ஹாப்பியாக மட்டும் லைஃப்பை கொண்டு போங்க. இதுக்கடுத்து உமன்ஸ் டே வந்து நாங்கள் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இந்த டைம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் நான் வந்தேன், இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒர்க் இருந்துச்சு, வண்டி விட அந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று இந்த மாதிரி முன்னாடி செலிப்ரேட் பண்ண மாதிரி இந்த டைம் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. உரிமை இருக்கோ அந்த உரிமைப்படி நம்ம கரெக்டாக போகிறது நமக்கும் நல்லது. இது வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. ப்ளஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு இருந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அடுத்தடுத்து அப்டேட் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நிறையா வீடியோஸ் போடுங்கக்கா, ஏன்க்கா இந்த வீடியோ போடல, ஏன்க்கா ஹோம் டூர் போடல, ஏன்க்கா நீங்கள் உதயானா திங்ஸ் வீடியோ போடல. உதயான்ற ஒரு வேர்டு எடுத்துட்டாலே வந்து அது எல்லாரோட மைண்ட் செட்டில் என்னன்னா சிம்பத்தின்ற ஒரு வேர்டும் இடையில ஜாயிண்ட் ஆகிடுது இல்லையா, அந்த சிம்பத்தி எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு என்னைக்கு உதயாவோடது இதை வந்து என் மனசு என்னைக்காவது உடஞ்சி உட்காருவேன். அன்றைக்கி வந்து அந்த பொருள்கள்லாம் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வர்றப்ப அதோடு நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுறேன். இதுக்கடுத்து வந்து டே இன் மை லைஃப், ஷாமோட ரொட்டீன், என்னோடய ரொட்டீன், இதுக்கடுத்து நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதவும் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தோணுச்சுன்னா, இந்த வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் சிஸ்டர், இந்த வீடியோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ கேப் விட்டதுக்கு சாரி. இதுக்கடுத்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கடுத்து என்ன சொல்லணும்னு தெரில, இதுவே ஒரு 10 நிமிஷம் ஓடிடுச்சு.
இதுக்கு அடுத்தும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வேறு அப்டேட் வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் உங்களால் தான். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சில விஷயங்கள் பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுவும் இவ்வளோ நாள் கழித்து ஷாமு வந்து ஒரு 10 நாள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு சரி அவனோட ஒரு வீடியோ போடலான்றதுக்காக தான் எடுத்தேன். அவர் வந்து கொஞ்சம் டயர்டாக வந்து படுத்துட்டாரு. ஹாய் சொல்லு. சிட்டிட்டு சொல்லு. யாரோ பார்த்து ஹாய் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டயர்டாகி படுத்துட்டான். இதுக்கடுத்து நாங்கள் கிளம்பிட்டு குளிச்சிட்டோம். காலையிலேயும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வரலான்னு இருக்கேன். கோயிலுக்கு போகிறப்ப என்னென்ன விளாக் இருக்கோ ஸோ எல்லாம் நம்ம கண்டினியூவாக எடுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.